ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான மீன் குழம்பு தான் சமைக்க போகிறோம். கலப்பு மீன் குழம்பு கைஸ். பாருங்கள், விதவிதமாக மீன் இருக்குது. இது என்னென்னு அப்படியே சொல்லலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பாறை, சங்கரா, நீர் சுதும்பு, நவரை. இது நாலுத்தில் எது பெஸ்ட்டு? நாலுமே பெஸ்ட்டு தான். நீர் சுதும்பு கிடைக்காத மீன், நார்மலாக கிடைக்கிற மீன். ஓகே கைஸ், இன்றைக்கி இதை தான் நம்ம சமைக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இதை அப்படியே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நாம் சட்டியில் தான் சமைக்க போகிறோம். சட்டியில் தானே சமைக்க போகிறேன். இது என்ன மீன்? தேங்காய் பாறை அருமையாக இருக்குது கைஸ். எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான். இந்த மீன் பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு வாங்கணும். நார்மலாக பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் 100 ரூபாய்க்கு மீன் வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அக்கா 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. மீன் கொஞ்சம் ஆனால் அதிகமாக தான் கைஸ் கொடுத்தாங்க. அதிகமாக தானே கொடுத்தாங்க. நல்ல மீனாக இருக்கிறதுனால 150 ரூபா. இன்னைக்கு வறுக்க போறியா? வறுத்துட்டு குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள் கைஸ், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். மீன் ஃப்ரெஷ் மீன். ஓகே, ஸோ இந்த 2 சட்டி வாங்கினோம் கைஸ். இது நான் சொன்னவரையா? சங்கரா. பாருங்கள், இந்த 2 சட்டியும் எவ்வளோத்துக்கு அந்த தாத்தா அந்த 2 சட்டி கொடுத்தாரு? இந்த 2 சட்டியும் சேர்த்து 100 ரூபாய்க்கு அந்த தாத்தா எங்களுக்கு விற்பனை பண்ணியிருக்கிறாரு சட்டியை. ஸோ இந்த சட்டியில் தான் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு வயசான தாத்தா வருவாங்க சட்டி எடுத்துகிட்டு. அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் 2 சட்டி எடுத்துகிட்டு வாங்க தாத்தா அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா சட்டி விற்றுட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நேற்று எடுத்துகிட்டு கொடுத்தாரு 2 சட்டி. 2 சட்டியும் சேர்த்து 100 ரூபா காசு வாங்கிக்கிட்டாரு. 100 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன் 2 சட்டியும். பாருங்கள், இது பெரிய சட்டி, இது சின்ன சட்டி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். பாருங்கள் எவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சங்கரா சின்ன சைஸு 2 மீன் க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்தது வேறு மீன் ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணு. இது என்னது? இதுதான் சுதும்பு. இந்த சுதும்பி மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லாயிருக்கும் தானே இது? குழம்புக்கு வறுவலுக்கு 2க்குமே நல்லாயிருக்குமா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதி மீன் வறுவல், பாதி மீன் குழம்பா? ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி மீன் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், சுதும்பு மீன் எவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, 3 மீன் ஆயிடுச்சு. இதுவும் சுதும்பு தானே? காரம் 2 போட்டாங்க போல இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் கலப்பு மீன் குழம்பு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு லாங் வீடியோஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 150 வீடியோஸ்க்கு மேலே கண்டிப்பாக போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த வீடியோவுமே இது வரைக்கும் நாம் சட்டியில் சமைச்சதே இல்லை கைஸ். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி நம்ம சட்டியில் மீன் குழம்பு சமைக்க போகிறோம். ஒரு அருமையான மீன் குழம்பாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டியில் சமைக்கிறதுனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன மீன்? நவரை. பாருங்கள் கைஸ், இது நவரை. 2 கோடு இருக்கும். எல்லோ கலரில் 2 கோடு இருக்குது பாருங்கள். ஒரு அருமையான மீன் நவரை.
ஆனால் இதில் கொஞ்சம் செதில் அதிகமாக தான் இருக்குல்ல. பாருங்கள் கைஸ், நவரையை க்ளீன் பண்ணியாச்சு. சுதும்பு தான் நிறைய கொடுத்துருக்காங்க. சுதும்பு இல்லை, இது வந்து வெள்ளூட்டான். சுதும்பு மாதிரியே இருக்கும். வெள்ளூட்டானா? அதில் வந்து செதில் இருக்காது, இதில் வந்து செதில் நிறையா இருக்கும். ஆமாம் கைஸ், இதில் எவ்வளோ செதில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அட்லீஸ்ட்டு ஒரு லைக்காவது போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு. பாருங்கள் கைஸ், இது என்ன மீன்? தேங்காய் பாறை. தேங்காய் பாறையா? இன்னொரு தேங்காய் பாறை இருக்காருங்களா? ஆஞ்சிட்டுன்னு 2 தான் கொடுத்தாங்களா? பார்க்குறேன். பாருங்கள் கைஸ், ஒரு அருமையான தேங்காய் பாறை. அதில் இன்னொன்று தேங்காய் பாறை இருக்கான்னு பாரு. அது வேணாம், ஆயா இது இருக்கான்னு பாரு. இல்லையா? சங்கரா சின்ன சைஸ் தானே? பாருங்கள் கைஸ், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், அருமையாக க்ளீன் பண்ணி போட்டுருவாங்க பாருங்கள் மீன். ராம் பாறை தானே? நவரை. இந்த நவரை மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குழம்புல எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே கேக்கு மாதிரி இருக்கும், அப்படியே பொல பொலன்னு. சும்மா கேக்கு மாதிரி இருக்கும் கைஸ், பொல பொலன்னு. அவ்வளோதான் கைஸ். ஓகே, அந்த மீன் சரியில்லையா? நல்லா தான் இருக்கும். இது வந்து காரை. இந்த காரை மட்டும் அந்த தலையாண்டு க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி இதாக ஒரு குடல் வெளில வருதுயா, அந்த மாதிரி. அப்புறம் அப்படி தான் வரும். இந்த காரை மீன் மட்டும் அப்படி தான் கைஸ், க்ளீன் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து குடல் வந்து, இந்த மீனோட அமைப்பே அந்த மாதிரி தான். பாருங்கள், காரை மீன் அழகாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்னொரு கார் இருக்குது பாருங்கள்.
கைஸ். 2 இருக்கா? ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் தான். ஏன்னா இந்த க்ரூட் ஆயில் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் இஷ்யூ வந்து ரொம்ப பயங்கரமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் எப்படி கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்கன்னா, கடலுக்கு அடியில் இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த மீன்கள், இந்த திமிங்கலம், இந்த மாதிரி வந்து கடல் உணவுகள் வந்து கடல் உயிரினங்கள்லாம் இறந்து, ஏன்னா இதில் தான் வந்து இந்த மீனில் தான் இந்த எண்ணெய் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ஸோ இது எல்லாம் வந்து அழிஞ்சு போய் கடலுக்கு அடியில் வந்து புதை படிவம் மாதிரி உருவாகி அதுதான் ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகுது, அந்த க்ரூட் ஆயிலாக க்ரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பவர் உண்டு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கடல்சார் உயிரினங்கள். நம்ம ஊர் பக்கமே பார்த்திங்கன்னா இந்த மத்திக்கு வந்து எது சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, மத்தி எண்ணெய்க்கு எடுக்கிறேன்னு தானே சொல்லுவாங்க. என்ன எண்ணெய் அது? மீன் எண்ணெய், மீன் மாத்திரைலாம் செய்கிறாங்க. ஆமாம், மீன் மாத்திரை, அந்த விட்டமின் மாத்திரை. விட்டமின் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு. ஓகே, அவ்வளோதானா? நான் க்ளீன் பண்ணிட்டு இதுதான் லாஸ்ட் மீன். ஸோ அதனால் ஒவ்வொரு மீனுக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விட்டமின் இருக்கிறதுனால ஒவ்வொரு இது விட்டமினுக்கு தேவையான டேப்லெட் வந்து செய்கிறதுக்கு இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த மத்தி கவலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு எடுப்பாங்க. கரெக்டு தானே? அந்த மீனை மத்தி கவலையை நம்ம சமைச்சாலே குழம்புல அப்படி ஒரு எண்ணெய் நிற்கிற மாதிரி தானே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன். அவ்வளோதான் கைஸ், க்ளீன் பண்ணி வச்சு அப்படியே ஊற்றிருக்கு. கைஸ் பாருங்கள், எல்லா மீனையும் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் கைஸ், ஒரு விறகடுப்பில் ஒரு புது சட்டியை எடுத்து வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது தேவையான அளவு வடவும் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ சட்டியில் நம்ம சமைச்சோன்னா கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும் ஊற்றி. சட்டி ஹீட் ஆகிடும். ஆமாம், ஆனால் குழம்பு வந்து நல்லா அருமையாக இருக்கும் கைஸ். இந்த தாத்தா கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தோம், இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு தேவையான அளவு. அடுத்தது வெங்காயம் வந்து துருவி வச்சுருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். இந்த சட்டியில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறோம். புது சட்டி இல்லையா? சட்டி வாங்கினாலே கஞ்சி தண்ணி இருக்குல்ல, சாதம் வடித்த தண்ணி. ஆமாம், அதை ஊற்றி ஊற வச்சுட்டு தான் சமைக்கலாம். பாருங்கள் கைஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன போட்டிருக்கேன், தக்காளி, பச்சை மிளகாய், புளி தண்ணி, மிளகாத்தூள், உப்பு. பாருங்கள் கைஸ், இது எல்லாத்தையும் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்தது நம்ம வந்து முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஊற்றிடலாமா? எப்படி சொல்கிறேன் பாருங்கள் கைஸ், ஊற்று இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள்,
எல்லாத்தையும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். மூடிடலாமா? ஸோ ஒரு பாத்திரம் போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மீனை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் கைஸ். ஸோ மீனை வந்து ஒரு தவாவில் எடுத்து வச்சுருக்குறாங்க, வறுவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து குழம்புல மீனை போட்டுடலாம். சரியான சூடு பாருங்கள் கைஸ். இப்போ நான் அப்படியே உங்களுக்கு மீனை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே காமி, அப்படியே ஒரு அப்படி காமி பாருங்கள் கைஸ். மீன் அப்படியே நம்ம போட்டுடலாம். இந்த சின்ன மீன் வலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா காட்டு அப்படியே காட்டு. நம்ம குழம்புல போட போகிறோம். வரல எடு, போடு 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 போடு, அதில் போடு, அதில் போடு, ரைட்டாக போடு போடு போடு. ஓகே. பாருங்கள் கைஸ். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த அடுப்பில் மீனும் பாருங்கள். மீனும் நல்லா கோடுலாம் போட்டு அருமையாக வறுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஒரு அருமையான மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு அப்படியே மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குது பாருங்கள். செம்மையாக குக் ஆகிருக்கு. இன்னொரு மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கைஸ். எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். மீன் வறுவல். அடுத்தது மீன் குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சட்டி வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா இதாக காமிக்க முடியல. பாருங்கள் குழம்பு ஆனால் நல்லா இன்னும் நல்லா செம்மையாக கொதிச்சிருச்சு. இது வந்து ஆனால் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. பாருங்கள் கைஸ், மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி ஒரு அருமையான மீன் குழம்பு, அருமையான மீன் வறுவல். பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு அருமையான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.